அன்பார்ந்த உழைக்கும் தமிழ் மக்களே, நம் உயிருக்கு மேலான பாபா சாஹிப் அம்பேத்கரின் அரசியல் பணிமுடிக்க அனுதினமும் களமாடிக்கொண்டிருக்கின்ற ஆதி தமிழர்களே, இன்று கோவை மாவட்டம் சோமனூர் அருகில் இருக்கக்கூடிய ஓஞ்சப்பாளையம் பகுதியைச் சார்ந்த தம்பி சிற்றரசு அவர்களுடைய நினைவு நாள். கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே நாளில், அதாவது 2008 ஜூலை 6ஆம் நாள் சில சாதிவெறி கோழைகளால் மறைந்திருந்து லாரியை கொண்டு ஏற்றி சிற்றரசுடைய மண்டை போடு நொறுங்குகிற வகையிலே தலை நசுங்கி உயிரிழந்த நாள். பட்டியலின சமூகத்தைச் சார்ந்த அருந்ததியர் சிற்றரசு அவர்கள் அதே பகுதியில் வாழுகின்ற இவருக்கு இணையாக உழைக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்த, குறிப்பாக பட்டியலினத்தை சாராத கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணியை காதலித்து மணமுடித்து கொண்டார். இதுதான் அவர் செய்த மிகப்பெரிய குற்றம் என்று பல நாட்களாக திட்டமிட்டு சில சாதிவெறி கோழைகள் கூலிப்படைகளை கொண்டு ஒரு கனரக வாகனமான லாரியை வைத்து வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய தம்பி சிற்றரசை படுகொலைக்குள்ளாக்கினார்கள். அந்த நினைவு நாளை நேரில் சென்று நாம் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்ற எண்ணமும் விருப்பமும் இருந்தாலும் கூட கொரோனா நோய் தொற்றின் காரணமாக அரசு விதித்திருக்கின்ற விதிமுறைகளை மீறாமல் இந்த நினைவு நாளில் வீட்டில் இருந்து கொண்டே அவருக்கு வீர வணக்கத்தை செலுத்துகின்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே சாதிவெறி கோழைகளால் சதித்திட்டம் தீட்டி படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட தம்பி சிற்றரசு அவர்களுக்கு ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் செம்மார்ந்த வீர வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். இந்த நாளில் ஒரு சில செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இந்த முகநூல் நேரலையிலே நான் பங்கேற்கிறேன். பொதுவாக இதை போன்ற படுகொலைகள் அல்லது இந்த சமூகத்திற்காக களமாடி உழைத்தவர்களுடைய மரணங்களை நாம் நினைவு கூறுவது வழக்கம். மரணம் என்பது எல்லோருக்கும் நிகழக்கூடிய ஒன்றுதான். ஆனால் இயல்பாக நடக்கின்ற மரணங்கள் சில சடங்கு சம்பிரதாயத்தின் அடிப்படையில் ஒரு சில நாட்கள் வருத்தம் தரித்து அழுது புலம்பி கண்ணீர் விட்டு அடக்கத்தை முடித்துவிட்டு அதை விட்டு நாம் கடந்து சென்று விடுவோம். அதன் பிறகு ஆண்டுக்கு ஒரு முறை அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், உறவினர்கள் அதை நினைவு கூறுவது வழக்கம். இதுதான் இயல்பாக நடந்து இருக்கின்ற மரணங்களை பொறுத்த நாம் நினைவு கூறுகின்ற முறை.
அதற்கு இந்த உழைக்கின்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் நடுகள் வழிபாடு என்கிற முறையை பின்பற்றி அவர்கள் புதைக்கப்படுகின்ற அந்த புதைமேட்டில் ஒரு நடுகல்லை ஊண்டி அதை ஆண்டுக்கொரு முறை வணங்குவது வழக்கம். இது இயல்பாக நடந்தேறுகின்ற மரணங்களுக்கு இது பொருந்தும். ஆனால் ஒரு சில மரணங்கள் தான் காலம் காலத்திற்கும் நம் நெஞ்சை விட்டு நீங்காமல் ஒவ்வொரு முறையும் நம் நாடி நரம்புகளை முறுக்கேற்றிக் கொண்டு சூடேற்றிக் கொண்டிருக்கின்ற மரணங்கள் என்று சொன்னால் அது மட்டும்தான் காலத்தால் அழிக்க முடியாத மரணங்களாக இந்த மண்ணில் ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூறுவது மட்டுமல்ல, அப்படி மரணமடைந்தவர்களுடைய வரலாறுகளை பற்றி பேசுகின்ற நிகழ்வுகளையும் மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்லுகின்ற நிலையில் சில மரணங்களே அதைப்போல் நடக்கின்றன. அப்படி ஏராளமான மரணங்கள் இம்மண்ணில் நடந்தேறி இருக்கின்றன. அந்த வகையில்தான் இயல்பாக காதலித்து மணமுடித்த ஒருவரை படுகொலை செய்வதென்பது இந்திய நாட்டில் மட்டும்தான், அதுவும் குறிப்பாக சாதியின் பெயரால் படுகொலை செய்யப்படுவது இந்திய நாட்டில் மட்டும்தான். இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? பொதுவாக நான் ஏதோ ஒரு காலத்தில் ஒரு புத்தகத்தில் ஒரு சிற்றுதலில் ஒரு 4 வரி கவிதையை வாசித்ததுண்டு. காதல் எவ்வளவு புனிதமானது, உதடுகளால் கூட எச்சல் படுத்த முடியாது. காதல் எவ்வளவு புனிதமானது, உதடுகளால் கூட எச்சல் படுத்த முடியாத புனிதமான வார்த்தை. ஒரு முறை வேண்டுமென்றால் உச்சரித்து பாருங்களேன் என்று அந்த கவிதை வரிகளை வாசித்திருக்கிறேன். அது கவிகள் மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய திரைப்படங்கள் அல்லது கடந்த கால இலக்கியங்கள் இதிலெல்லாம் காதலையும் வீரத்தையும் போற்றி வளர்த்ததாக நாம் வாசித்திருக்கிறோம். திரைப்படங்களில் எடுக்கப்படுகின்ற அந்த காதல் காவியங்களை நாம் ரசித்திருக்கின்றோம். பார்க்காத காதல், கேட்காத காதல், நாக்கை துண்டித்துக் கொள்ளுகிற காதல், காதலுக்காக இதயத்தை கூட அறுத்து கொடுக்கின்ற காதல் என்று விதவிதமான காதல்களை இங்கு இருக்கக்கூடிய திரைப்படங்கள் நமக்கு காட்சி ஊடகங்களாக திரைகளில் காண்பித்திருக்கின்றன. அதையெல்லாம் ரசிக்கின்ற நாம், காதலை போற்றுகின்ற நாம், ஆனால் தன் வீட்டு பிள்ளை வேறு ஒருவரை காதலிக்கின்ற போது காதலிக்கின்ற நபர் யார் என்கின்ற அல்லது அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர் என்பதை தேடுகின்ற நிலைக்கு இந்த காதல் இந்தியாவில் மட்டும்தான் இப்படி பார்க்கப்படுகின்றன. இன்றைக்கும் கூட காதலர் நாள் வந்துவிட்டால் பிப்ரவரி 14 என்று கருதுகிறேன். அந்த காதலர் நாளிலே கழுதைக்கும் மணமுடித்து வைப்பது, இல்லை என்றால் ஒரு ஆண் பெண் 2 நண்பர்கள் பேசிக் கொண்டிருந்தால் வலுக்கட்டாயமாக பிடித்தவர்களை திருமணம் முடித்து வைப்பது என்கிற ஒரு மோசமான நிலையிலும் கூட இங்கு இருக்கக்கூடிய சனாதன சக்திகள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒருபுறம் இருக்கிறது. ஆனால் இந்த காதலை பொறுத்தவரை இயல்பாக நடந்திருக்கிற ஒன்று. இது எல்லா மனிதனுக்குள்ளும் ஏற்படுகின்ற ஒரு உணர்வு. இதற்காக அவன் என்ன சமூகத்தை சார்ந்தவன், எந்த பின்புலத்தை சார்ந்தவன் என்று நினைத்து அவனை படுகொலை செய்யப்படுவது என்பது இந்தியாவில் மட்டும்தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், அண்மையில் கூட உடுமலை சங்கருடைய தீர்ப்பு நாம் எதிர்பார்க்காத திருப்பங்களை உருவாக்கி தந்தது. ஆக இங்கு இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பை, சாதிய கட்டமைப்பை எந்த வகையிலும் மீறக்கூடாது என்கிற வகையில்தான் இந்த அதிகார வர்க்கங்களும் நீதித்துறைகளும் செயல்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த புரிதலிலிருந்து நாம் ஒரு சில செய்திகளை ஆய்வுக்குட்படுத்தியாக வேண்டிய தேவை இருக்கிறது. எனக்கு தெரிந்த நான் பொது வாழ்க்கையில் 35 ஆண்டுகள் உருண்டோடி விட்டன.
இதை போன்ற வன்கொடுமைகள் நிகழ்ந்துவிட்டால் அல்லது வேறு விதமான வன்கொடுமைகளோ படுகொலைகளோ நடந்துவிட்டால் அதற்கு எதிரான போராட்டக் களங்களில் முனைப்பு காட்டி நின்று கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட வழக்குகளையும் பெற்றிருக்கிறோம். குண்டர் தடுப்பு சட்டம், தேசிய பாதுகாப்பு சட்டம் என்றும் நாம் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக நான் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். இந்த அடக்குமுறைக்கு எதிராக நாம் போராடுகின்ற போராட்ட களத்தில் இவ்வளவு நெருக்கடிகளை அல்லது அடக்குமுறைகளை இந்த அரசு ஏவி நம்மை நெருக்கடிக்குள்ளாக்கி தள்ளியது. அதற்காக நாம் ஒருபோதும் அச்சப்படவில்லை. இனியும் நாம் எத்தனை வழக்குகள் வந்தாலும், எத்தனை அடக்குமுறை சட்டங்களை ஏவினாலும், கருப்பு சட்டங்களை நம் மீது திணித்தாலும், காவல்துறை குண்டாந்தடிகளை கொண்டு தாக்கினாலும் அதை எதிர்கொள்ளுகின்ற மன துணிவை நாம் பெற்றிருக்கிறோம். காரணம், நாம் பாபா சாஹிப் பிள்ளைகள். ஆனால் இதை போன்ற இழப்புகள் ஏற்படுகிற போது ஆண்டுக்கு ஒரு முறை நாம் கூடுகிறோம். வீர வணக்கத்தை மிக ஆவேசமாக முழங்குகின்றோம். விழுந்த பள்ளிகளை கணக்கில் எடுத்து விடுதலை போரில் கடன் அடைப்போம் என்ற முழக்கத்தை முன்னிறுத்துகிறோம். சிந்திய ரத்தம் வீண் போகாது என்றெல்லாம் முழக்கங்களை நாம் முன்வைக்கின்றோம். இது வெறும் உணர்ச்சி பிளம்பாக எழுகின்ற முழக்கங்களாக மட்டுமே முடிந்து போகின்றன. ஆனால் அந்த நினைவு நாளில் நாம் என்ன நம்மை அந்த நினைவு நாளில் பங்கேற்றிருப்பவரோடு என்ன செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோம்? ஆவேசமாக உரை நிகழ்த்துவது ஒன்று, ஒரு மிகப்பெரிய இழப்புகளுடைய பட்டியல் எடுத்து வாசிக்கின்றோம். தருமபுரி இளவரசரை பாருங்கள், தூத்துக்குடியில் நடந்த அந்த சோலையுடைய மரணத்தை பாருங்கள், சங்கர், இப்போது தம்பி சிற்றரசு, மேட்டுப்பாளையத்தில் நடந்த அர்சினி என்று ஒரு நீண்ட பட்டியலை எடுத்து நாம் வாசிக்கின்றோம். இத்தனை இழப்புகளா இந்த சமூகம் சந்திக்கின்றது? இது வெறும் சாதி மறுப்பு மனமுடித்த வகையில் மட்டுமே இவ்வளவு மரணங்கள் என்றால், பல இடங்களில் இந்த சாதிய கட்டமைப்பை மீறியவர்கள் மீதாக திணிக்கப்பட்ட அடக்குமுறை கொடுமைகள், வெட்டி வீழ்த்தப்பட்ட வரலாறு என்பது எண்ணிலடங்காதது. அரசியல் உரிமை கேட்டதற்காக மேலவளவில் முருகேசன் உள்பட 7 பேர் வெட்டி சாய்க்கப்படவில்லையா? அரசியல் உரிமை போரிலே எத்தனை இடத்திலே படுகொலைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறோம்? நெல்லை தாளையூத்து பஞ்சாயத்தில் அன்பு சகோதரி கிருஷ்ணவேணியை கணக்கிலடங்கா இடங்களில் வெட்டி வீழ்த்திய அந்த கொடூர சம்பவங்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். இப்படி எல்லா தளங்களிலும் இந்த சமூகத்துக்கு எதிரான அடக்குமுறை என்பது கொலை வரை போய் முடிகின்றன. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் நாம் நினைவு கூறுகிற போது இந்த கொலை பட்டியல் எடுத்து வாசிக்கின்றோம், இழப்புகளை பற்றி பட்டியலிடுகிறோம். இதை திரும்ப திரும்ப வருகின்ற தலைமுறை கேட்க கேட்க என்ன மனதில் அவர்களுக்கு என்ன 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 ஏற்படும், என்ன எண்ணம் ஏற்படும்? ஒரு அச்சத்தை நாம் உருவாக்குகிறோமோ என்கிற சந்தேகம் எழுகிறது. ஆக இந்த சாதி அடக்குமுறைக்கு எதிராக களத்தில் இறங்கி போராடினால் நம் உயிருக்கும் ஆபத்து வந்து விடுமோ என்கிற பார்வையில் நாம் இவர்களை அச்சப்படுத்துகிறோமோ என்கிற சந்தேகம் எழுகிறது. நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகளை நாம் சொல்லுவதில்லை. நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகள் என்று சொன்னால் அது அதிகாரத்தோடு தொடர்புடைய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அந்த அதிகாரத்தோடு தொடர்புள்ள வார்த்தைகளை நாம் எப்போதாவது சொல்லி இருக்கிறோமா? பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், அவன் அடிமை என்பதை அவனுக்கு சொல், அவன் அடிமை என்பதை அவனுக்கு சொல், அவன் கிளர்ந்தெழுவான், போராடுவான், தனக்கான விடுதலைக்கான களத்தை தேர்வு செய்வான் என்று பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். இந்த வரலாற்று பின்னணியிலிருந்து நாம் நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை சொல்ல வேண்டுமா வேண்டாமா? பொதுவாகவே ஒரு மரணம் ஏற்பட்டவுடன் அந்த சம்பவம் நடந்தேறுகின்ற அந்த நேரத்திலே ஆயிரக்கணக்கிலே மக்கள் கூடுவார்கள். அப்படித்தான் மேட்டுப்பாளையத்தில் கூடினார்கள். பல்வேறு இடங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். கூடுகிறார்கள், போராட்டம் நடத்துகிறார்கள்.
போராடுகின்ற தலைவர்களுக்கு பின்புலமாக நின்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த கணம் தாண்டி அடுத்த ஆண்டு திரும்புகிற போது அதே கூட்டம் அங்கே திரளுகிறதா என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பினீர்கள் என்று சொன்னால், ஒரு 10 பேரை திரட்டுவதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிப்போகிறது. அப்படி என்றால் இந்த ஓராண்டு இடைவெளியில் இந்த படுகொலைக்கான சம்பவத்தை பற்றி நாம் மக்களிடம் என்ன பேசியிருக்கிறோம், எதை கற்பித்திருக்கிறோம்? அம்பேத்கர் எஜுகேட் என்று சொன்னாரே, கற்பி, எஜுகேட். அவன் அடிமையாக்கப்பட்ட வரலாறுகள், ஏன் இதை போன்ற படுகொலைகள் நிகழுகின்றன என்பதை பற்றி கற்பிக்க சொன்னாரே, அதை கற்பித்தோமா? இதையெல்லாம் கற்பிக்காத காரணத்தினால்தான் ஆண்டுக்கு ஒரு முறை கூடி களைகின்ற ஒரு மரபு நிகழ்வாக இது மாறிப்போய் வருகிறது என்றுதான் நான் இதை கருதுகிறேன், பார்க்கிறேன். இந்த நாட்டுடைய முதல் பேரரசன், மகா சக்கரவர்த்தி, ஆப்கானிஸ்தான் தொடங்கி அகண்ட பாரதத்தை ஆட்சி செய்த கோலோச்சிய மகா சக்கரவர்த்தி, மௌரிய பேரரசின் மாமன்னன் அசோக சக்கரவர்த்தி இந்த மண்ணை ஆட்சி செய்கிற போது கலிங்க போருக்கு பின்னால் தன் மனமாறி பறந்து விரிந்த தேசத்தை ஆட்சி செய்கிற போது பௌத்த மத கருத்துக்களை இம்மண்ணில் விதைத்தார். சமத்துவம் வேண்டும், சகோதரத்துவம் வேண்டும், சுதந்திரம் வேண்டும் போன்ற ஜனநாயக கடமைகள் மக்களுக்கு அனைவருக்கும் இணையாக கிடைக்க வேண்டும் என்ற கொள்கை கோட்பாடுகள் எடுத்துச் சென்றார். அதற்கு அவருக்கு ஒரு அரசு கையில் இருந்தது, அதிகாரம் கையில் இருந்தது. ஆகவே உலக நாடு முழுவதும் தன் கருத்தை எடுத்துச் சென்று நிறுவுவதற்கான வாய்ப்புகள் அதிகாரம் கையில் இருந்ததனால் அது நடைமுறைப்படுத்த முடிந்தது. அதன் பிறகு இப்போது இருக்கக்கூடிய சனாதனவாதிகள் கையில் அதிகாரம் மாறிய பிறகு என்னவாக மாறி போய்விட்டது? அத்தனை பௌத்த அடையாளங்களுமே இன்று தகர்க்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு வரலாற்று நிகழ்வுக்காக சொல்லுகிறேன். அதே காலகட்டத்தில் கிரேக்கம் என்ற நிலப்பரப்பில், அகண்ட நிலப்பரப்பில், மேசிடோனியா என்கிற அந்த பகுதியை, அந்த நாட்டை ஆட்சி செய்தவன் மகா அலெக்சாண்டர். மகா அலெக்சாண்டர் மொத்தமாக இந்த மண்ணில் ஒரு 30 ஆண்டுகளுக்குள்ளாகத்தான் வாழ்ந்திருப்பான். அவ்வளவு சிறிய வயதில் அவன் மரணம் அடைந்து விடுகிறான். ஆனால் போர்க்களத்தில் மட்டும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நின்றிருக்கிறான் என்பது அவனுடைய வீர வரலாறு. மகா அலெக்சாண்டர் உடைய எண்ண கருத்து என்னவாக இருந்தது என்று சொன்னால், கிரேக்கம் என்ற அகண்ட நிலப்பரப்பு மட்டுமல்ல, உலக நாட்டையே தன் ஆளுமையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்கிற மாறாத வேட்கையின் காரணமாக தன் படை வீரர்களுக்கு அரசியல் ஊட்டி உலக நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 50,000த்திற்கும் மேற்பட்ட குதிரைப்படை வீரர்களை தலைமை தாங்கி நடத்தியவன் மகா அலெக்சாண்டர். அப்படித்தான் ஒரு நாட்டின் மீது போர் தொடுத்து செல்லுகிற போது கடல் கடந்து கப்பலில் சென்று இராணுவ வீரர்கள் எல்லாம் கப்பலை விட்டு கீழே இறங்கி ஒரு மலை மீது ஏறி நின்று கொண்டிருக்கிற போது மலையிலிருந்து திரும்பி பார்த்தார்களாம், அவர்கள் வந்த கப்பல்கள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறதாம். உடனே அலெக்சாண்டரை பற்றி அங்கிருக்கக்கூடிய இராணுவ தளபதிகளும் சிப்பாய்களும் சென்று, மன்னா அங்கே பாருங்கள், நாம் வந்த கப்பல்கள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது, என்ன செய்வது என்று கேட்டபோது மகா அலெக்சாண்டர் சொன்னாராம், அந்த கப்பல்களை நான் தான் எரிக்க சொன்னேன் என்று. என்ன, நாம் வந்த கப்பல்களை ஏன் எரிக்க சொன்னீர்கள் என்று கேட்டபோது அலெக்சாண்டர் சொன்னார், அந்த கடல் கரை ஓரத்திலே கப்பல் நிற்குமே, ஆனால் ஒருவேளை நாம் போராடுகின்ற இடத்தில் ஏதாவது தோல்வி ஏற்பட்டு பின்னடைவு ஏற்பட்டு விட்டால் கப்பல்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது என்கிற இரட்டை மனதில் நீங்கள் போராடுவீர்கள். அந்த இரட்டை எண்ணமே உனக்கு இருக்கக்கூடாது. காந்தியார் அவர்கள் சொல்லுவார்களே, டூ ஆர் டை. நாம் வந்துவிட்டோம், ஒரு நாட்டின் மீது போர் தொடுத்து
ஒன்று போராடி வெல்ல வேண்டும், இல்லை என்றால் இங்கேயே மடிய வேண்டும். ஆகவே திரும்பிச் செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தால் 2 மனதோடு போராடுவீர்கள் என்ற காரணத்திற்காக நான் தான் அந்த கப்பல்களை எரிக்க சொன்னேன் என்று ஒரு வரலாற்று குறிப்பு உண்டு. அந்த அளவிற்கு அந்த போர் வீரர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற, இருக்கின்ற இடத்தில் வெற்றி கொள்ள வேண்டும், வெற்றி வாகை சூட வேண்டும் என்கிற அந்த சூழலை உருவாக்குவதுதான் ஒரு தலைமை தாங்குகிற தலைவனுடைய அல்லது தலைமை தாங்குகின்ற தலைவனுடைய வலிமையான எண்ணப்போக்காக இருக்க வேண்டும். அதே போலதான் ரஷ்யாவில் கூட ஒரு இலக்கிய கதை உண்டு. ஹிட்லர் உலக நாடுகளை எல்லாம் வளைத்து போடுகின்றதற்கு முன்பாக 1939 ஜெர்மானியினுடைய அதிபராக முடிசூட்டிக் கொள்ளுகிறார். அப்போது முடிசூட்டிக் கொள்ளுகிற போது அந்த ஜெர்மானிய அரசனுடைய அதிபதியாக ஆன பிறகு இனிமேல் ஜெர்மனுக்கு தேர்தலே இல்லை என்று அறிவிப்பு செய்கின்றார். எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தார். என்னது, ஜெர்மனுக்கு தேர்தல் இல்லையா? இனிமேல் நான் தான் நிரந்தர சர்வாதிகாரி, இந்த மண்ணுடைய அதிபர் நான் தான் என்று தனக்குத்தானே முடிசூட்டிக் கொள்ளுகின்ற ஹிட்லர் சொல்லுகிறார், இனி இந்நாட்டில் தேர்தல் கிடையாது. ஏனென்று கேட்கிற போது அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், உலகத்தையே ஆளப்போகிறோம் நாம், இங்கே எதற்கு தேர்தல் என்று கேட்டார். அப்படி என்றால் தன் நாட்டு மக்களுக்கும் தன் படை வீரர்களுக்கும் உலகத்தையே ஆளப்போகிறோம் என்கிற எண்ணத்தை, நம்பிக்கை ஊட்டுகிற கருத்தை ஹிட்லர் விதைத்தார். அவன்தான் சொன்னான், கவலைப்படாதே, இதை போன்ற அடக்குமுறை, கொடுமைகள், அவதூறுகள், ஏளனங்கள் எத்தனை வேண்டுமானாலும் உன் மீது ஏவட்டும், கவலை கொள்ளாதே. எல்லா கோபங்களையும் அடைகாத்து வைத்துக்கொள். காலம் மாறும், அதிகாரம் உன் கையில் வரும், அப்போது ஒருவனையும் விடாதே, கருவறுத்து விடு என்று சொன்னான். ஆனால் அப்படி அடைகாக்க வேண்டிய கோபத்தை, தேக்கி வைக்க வேண்டிய கோபத்தை அழுதீர்த்தோ அல்லது ஆவேசமாக முழக்கமிட்டோ அதை நாம் தீர்த்து கொள்ளுகிறோம். பொதுவாக தனக்கு பிடித்தவர் ஒருவர் இறந்துவிட்டால் அந்த மன இறுக்கத்திலேயே அந்த நெருங்கிய நண்பரோ அல்லது தோழியோ இருக்கக்கூடும். அவர் இழந்த இழப்பை நினைத்து நினைத்து நீ இறுக்கமாகி போகாதே, ஏதாவது உனக்கு ஆகிவிடும், நீ அழுது தீர்த்து விடு, அழுது தீர்த்து விடு என்று சொல்லுவார்கள் பெரியவர்கள். தயவு செய்து இறுக்கமாக இருக்காதே, அதையே நினைத்து கொண்டு மூளையில் முடங்கி கிடக்காதே, உன்னால் முடிந்தவரை கண்ணீர் விட்டு கதறி அழுது விடு, அழுது தீர்த்து விடு என்று சொல்லுவார்கள். எதற்கது? ஒரு வடிகால். இழப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியாத போது ஒரு வடிகால் தேவைப்படுகிறது. அந்த வடிகால் தான் நாம் கண்ணீர் சிந்துகின்ற அந்த வடிகால். அதை போலத்தானே இப்போது நாம் முழக்கமிடுகிறோம், ஆவேசமாக கொட்டி தீர்க்கிறோம். ஆனால் அதன் பிறகு அடுத்த ஆண்டுக்காக காத்து கிடக்கிறோம். எவ்வளவுதான். என்றைக்காவது உனது ஆத்திரங்களை அடைகாத்து வைத்துக்கொள் என்று ஹிட்லர் சொன்னது போல எண்ணங்களை இந்த இளைஞர்களுக்கு ஊட்டி இருக்கிறோமா? இல்லை. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், எல்லோரும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு கட்சியை வழிநடத்துகிற இடத்திற்கு வந்துவிட்டால் ஒருவேளை கேட்கலாம், நாகராஜனும் பொது வாழ்க்கையில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக 35 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்திருக்கிறீர்களே, அப்போதெல்லாம் உங்களுக்கு இந்த ஞான உதயம் பெறவில்லையா என்று கேட்பார். கேட்கக்கூடும், உண்மைதான். நாகராஜன் இருந்த களம் என்பது வேறு, என்னை தலைமை தாங்கிய இயக்கம் என்பது வேறு. ஆனால் இப்போது நாகராஜனை தலைமை தாங்குவது பாபா சாஹிப் அம்பேத்கர் விட்டு சென்ற அரசியல் கருத்து. ஆகவேதான் இப்படி நான் சிந்திக்க தோன்றுகிறது. ஆகவேதான் அதிகாரத்தை பற்றி தொடர்ச்சியாக பேசுகிறோம், வாக்கு வந்த முறையை பற்றி பேசுகிறோம், இந்த வாக்கு எவ்வளவு மதிப்பு மிக்கது என்று பேசுகிறோம். இன்றை கூட பாருங்கள், தூத்துக்குடியிலே 2 மரணம், காவல் நிலையத்திலே படுகொலைக்குள்ளாக்கப்பட்டதாக
நாடே கொந்தளித்தது. அனைத்து தொலைக்காட்சி ஊடகங்கள் உட்பட அதை கண்டிக்காத ஒரு நபர் கூட இருக்க முடியாது என்கிற அளவிற்கு அந்த மரணத்தை அல்லது அந்த படுகொலையை இந்தியாவே எதிர்த்து நின்றது, எழுந்து நின்றது. அதற்காக கண்டன குரல்களை, கண்டன கணைகளை தொடுத்தது. ஆனால் அதே பகுதியில் தான் ஒரு 4 பேர் மலக்குடியில் விழுந்து மடிகின்றார். ஏதாவது ஒரு மூலையில் சிறு குரல் எழுப்பியிருக்க வேண்டுமா வேண்டாமா? வழக்கம்போல் கத்துகிற எங்களை போன்ற ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் களமாடுகின்ற இயக்க தலைவர்கள் மட்டும்தான் ஒரு சில அறிக்கைகளை கொடுத்துவிட்டு ஏதாவது ஒரு சின்ன கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிட்டு அதோடு முடித்துக் கொள்ளுகிறோம். இரண்டுமே உயிர்தான். காவல் நிலையத்திலே படுகொலையான அந்த வணிகர்கள் இருவரும் உயிர்தான். மலக்குழியிலே விழுந்து மடிந்தவர்களும் உயிர்கள்தான். ஆனால் அந்த உயிருக்கு ஒரு மதிப்புண்டு, இந்த உயிருக்கு வேறு மதிப்புண்டு என்று சொன்னால் இதற்குத்தானே பாபா சாஹிப் அம்பேத்கர் அன்னைக்கே சொன்னார், ஒரு வாக்கு ஒரே மதிப்பு. அப்படி என்றால் ஒரு உயிர் ஒரே மதிப்பு என்கிற நிலைக்கு நீ வர வேண்டும் என்றால் உன்னுடைய வாக்கு வலிமையை நீ என்றைக்கு திரட்டுகிறாயோ, உன்னுடைய அரசியல் பின்புலத்தை கேட்காமல் அல்லது உன்னுடைய அரசியல் எதிர்பார்ப்பை புரிந்து கொள்ளாமல் ஒரு சமூகத்திற்கான வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று எண்ணுகிற அரசியல் கட்சிகளுக்கு நீ பதிலடி கொடுக்கிற விதமாக ஏறக்குறைய 80 லட்சம் பேர் ஜனத்தொகை கொண்ட சமூகம் இந்த சமூகம். குறிப்பாக அருந்ததிர் என்ற பட்டியலின சமூகத்தை சார்ந்த அருந்ததிர் சமூகத்தை பற்றும் சொல்லுகிறேன். நான் 60 லட்சத்திற்கு மேலான வாக்குகளை கொண்ட சமூகம். இந்த 60 லட்சம் வாக்குகளையும் எதையும் சொல்லி பெற்றுவிட முடியாது என்கிற நிலைக்கு ஆளும் கட்சிகளையோ எதிர்கட்சிகளையோ நீ உருவாக்குகிற போதுதான் உன்னுடைய உயிரும் மதிக்கப்படும் என்ற வகையில் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் அதிகாரத்திற்கான தொடர்புடையது. அதிகாரத்தை எட்டி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வாக்குடைய பலம் வேண்டும். வாக்கு எண்ணிக்கையில் நாம் பலமாக இருக்கிறோம். ஆனால் அதுவெல்லாம் இன்றைக்கு திரட்டப்பட்ட வாக்கு வங்கியாக இருக்கிறதா? இல்லை. அப்ப திரட்டப்படாத வாக்கு வங்கிகளாக இருக்கிற காரணத்தினால் உன்னுடைய உயிருக்கு மதிப்பில்லை. ஆகவேதான் தொடர்ச்சியான படுகொலைகளை எண்ணி எண்ணி ஆண்டுக்கு ஒரு முறை அழுது புலம்பி தீர்த்துவிட்டு நம்முடைய கோபங்களை தீர்த்து அமைதியாகி போகிறோம். அதன் பிறகு ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் அண்டி பிழைத்து அவர்கள் தருகின்ற ஏதாவதை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு உழைக்கின்ற நிலைக்கு தள்ளி செல்லுகிறோம். எந்த ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடிய இந்த தேசத்தில் தொடர்ந்து இதை போன்ற அடக்குமுறைகள் ஏவப்படுகிறதோ அதே ஆட்சியாளர்கள் அல்லது கட்சியை சார்ந்தவர்களை நம்பித்தான் அடுத்த நம்முடைய அரசியல் நகர்வுகளை முன்னெடுத்து செல்லுகிறோம். அதைத்தான் இந்த இளைஞரிடம் நாம் கற்றுக் தருகிறோம். இதையா பாபா சாஹிப் அம்பேத்கர் நமக்கு கற்றுத்தந்தார்? இந்த நாடு உன்னுடையது, இந்த தேசம் உன்னுடையது, இந்த தேச உடைமைகளும் இங்கிருக்கக்கூடிய பொருளியலும் உனக்கானது, இந்த வளங்களும் இந்த செல்வங்களும் உனக்கானது. இந்த வளங்களை நீ பெற வேண்டும் என்று சொன்னால் நீ அதிகாரத்தை பிடிக்க வேண்டும். நீ அதிகாரத்தில் இருந்து கொண்டு எதை வேண்டுமானாலும் ஆணையிடலாம். அப்படித்தானே என்று ஆட்சியாளர்கள் நாளும் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். நான் இந்த நாட்டுடைய பிரஜையா என்பதை தீர்மானிப்பதற்கு கூட குடியுரிமை பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்து நான் இந்த மண்ணை சார்ந்தவனா என்பதை கூட நிறுவனம் செய்வதற்கு கூட எனக்கு ஒரு துருப்புச்சீட்டு தேவைப்படுகிறது. அது இந்த அரசிடம் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் எழுகிறது. ஒரே இரவில் பணமதிப்பை இழக்கச் செய்யலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற நிலைக்கு அதிகாரம் தன் கையில் இருப்பதனால் அதை செய்ய முடிகிறது. ஆகவேதான் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே அதிகாரத்தை நோக்கிய பயிற்சியாக இருக்க வேண்டும். வருகின்ற இளைஞர்களுக்கு சுயமாக சுயமரியாதையோடு சொந்த பலத்தில் நின்று எழுந்து நின்று இந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான அரசியலை சொல்லித்தர வேண்டும்.
அதற்கான களமாக தம்பி சிற்றரசு போன்ற அந்த வீரம் செறிந்த இளைஞருடைய நினைவேந்தல் நிகழ்விலே நாம் இதை போன்ற செய்திகளை சொல்லித்தர வேண்டும். வெறும் இழப்புகளை மட்டுமே பட்டியல் போட்டால் மேலும் மேலும் இவனுக்கு அச்சம்தான் ஏற்படும். இருக்கின்ற இடைவெளியில் இந்த மக்களை சந்திக்கின்ற போது இத்தனை கொடுமைகளுக்கும் நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய வாக்கு பலத்திலிருந்து ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டும் என்கிற உணர்வை நாம் இந்த மக்களுக்கு ஊட்ட வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழகம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. நானும் பேசியவன் தான், வீட்டுக்கு ஒரு வீச்சறுவாளை வாங்கி வை. நானும் முழங்கியவன் தான், அடித்தால் திருப்பி அடி என்று முழங்கியவன் தான். பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்று பேசியவன் தான். இத்தனையும் பேசி கிடைத்தது என்ன? வழக்குகளும் அடக்குமுறை நெருக்கடிகள் மட்டும்தான். அப்படி என்றால் நாம் எடுத்துக்கொண்ட களமோ நாம் போராடுகின்ற வழிமுறையோ தவறானது என்பதை பாபா சாஹிப் அம்பேத்கர் அன்றைக்கே சொன்னார். நாம் தான் அதை புரிந்து கொள்ளவில்லை, காலம் தாழ்ந்து புரிந்து கொண்டோம். ஆகவேதான் ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழகம் அம்பேத்கர் காட்டிய அரசியல் பாதையில் பயணிக்க விரும்புகிறோம். ஆகவேதான் வாக்கு வங்கி என்கிற அதிகாரத்தை பிடிப்பதற்கான வாக்கு வங்கியை திரட்டுகின்ற பணியில் நாம் முழுமையாக நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை போன்ற நினைவேந்தல் நிகழ்வுகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், இதை போலதான் ரஷ்யாவிலும் ஒரு இலக்கிய கதை உண்டு. இன்றைக்கு காதல் எவ்வளவு புனிதமானது என்று நாம் பேசுகிறோம். அது யார் மீதான காதல்? ஒரு பெண் மீதோ ஆண் மீதோ ஏற்படுகின்ற காதல் மட்டுமல்ல, தாய் மீது வைப்பதும் காதல் தான், தாய் மொழி மீது வைப்பதும் காதல் தான், தாய் நாட்டின் மீது வைப்பதும் காதல் தான். இப்படித்தான் காதல் உணர்வுகளை ரஷ்யாவில் நடந்த புரட்சியின் போது அங்கிருக்கக்கூடிய படை வீரர்களுக்கு கற்பிக்கப்பட்டது. இரண்டாம் உலகப் போர் வரை ஹிட்லர் தன்னுடைய அதிகாரத்தை பறந்து விரிந்த உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்று எந்தவித நோக்கமும் இன்றி நாடு பிடிக்கின்ற வேளையில் பல நாடுகளை அழித்து ஒழித்து நாடு பிடிக்கின்ற வேளையில் இறங்கிய போதுதான் இரண்டாம் உலகப் போரின் போது மூண்ட அந்த போரில் ஒரு சிறு இலக்கிய குறிப்பு நான் வாசித்ததுண்டு. அதில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இராணுவத்திற்கான ஆட்கள் சேர்ப்பில் வீட்டுக்கு ஒரு இளைஞனை நீங்கள் தாருங்கள் என்று அந்த அரசு அறிவிப்பு செய்கிறது. அந்த அறிவிப்பை கேட்டவுடன் வீட்டுக்கு ஒரு இளைஞர்கள் புறப்பட்டு நேரடியாக சென்று இராணுவத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார்கள். தேச விடுதலைக்காக நாம் போராட வேண்டும் என்ற உணர்வோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் ஒரு தாய்க்கு ஒரு மகன் மட்டும்தான், கணவனும் இல்லை. ஒரு மகனை பெற்று வைத்திருக்கிறோமே, எப்படி இந்த போருக்கு அனுப்புவது, இராணுவத்திற்கு அனுப்புவது, இவனையும் இழந்து விட்டால் நாம் அனாதையாகி விடுவோமோ என்று அந்த தாயின் பாசம் தடுத்தது. அந்த மகனை தன் வீட்டிற்குள்ளே வைத்து அடைத்து பூட்டி வைத்து விட்டார். இரவிலே வீட்டுக்குள் பூட்டப்பட்ட மகன் காலையில் காணவில்லை. காணாமல் போன மகனை பார்த்து மகன் காணவில்லை என்று பரிதவித்து போய் அவன் அறையிலே சென்று பார்த்தபோது ஒரு கடிதம் இருந்ததாம். அந்த கடிதத்தை எடுத்து அந்த தாய் வாசிக்கின்றாள். அதில் என்ன சொல்லுகிறான் அந்த இளைஞர் என்று சொன்னால், அம்மா, நான் உயிருக்குயிராக நேசிக்கின்ற என் தாயே, இந்த தேசத்தை அடிமை கொள்ள வருகிற போது நாளை ஒருவேளை இந்த தேசம் அடிமையாகிவிட்டால் இந்த அடிமை தேசத்தில் என் தாயும் ஒரு அடிமையாகி விடுவாள். என் தாய் அடிமையாகி போவது ஒரு புறம் இருக்கட்டும், அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை. என் தாய் ஒருபோதும் அடிமையாக இருக்கக்கூடாது வேறொரு நாட்டிற்கு. அதைத் தொடர்ந்து நான் ஒருவேளை நாளை திருமணம் முடித்து விட்டால் என் மனைவியும் ஒரு அடிமை நாட்டில் பிறந்து விட்டால் அவளும் ஒரு அடிமை மனைவியாகத்தானே வாழுவாள். ஆக என் தாயையோ என் தாரத்தையோ அல்லது எனக்கு பிறக்கின்ற குழந்தையையோ நான் ஒரு அடிமை நாட்டில் வாழ வைக்க விரும்பவில்லை.
ஆகவே இந்த நாட்டு விடுதலைக்காக என்னை நான் இராணுவத்துக்குள் இணைத்துக் கொள்வதற்காக புறப்பட்டு சென்று விட்டேன் என்று கடிதத்தில் குறிப்பிட்டு விட்டு செல்கிறான். சென்ற பிறகு 2-3 மாதங்கள் உருண்டோடுகிறது. மீண்டும் ஒரு கடிதம் இராணுவத்திலிருந்து மகனிடமிருந்து தாயுடைய முகவரிக்கு இல்லம் தேடி வருகிறது. அந்த கடிதத்தில் அவன் சொல்லுகிறான், அம்மா, நான் இராணுவத்தில் பணியாற்றுவதை பெருமையாக கருதுகிறேன், நலமுடன் இருக்கிறேன், நீ நலமாக இருக்கிறாயா என்று நலம் விசாரித்துவிட்டு கடைசியில் சொல்லுகிறான், அம்மா, உன்னை பார்த்து நான் 3 மாதங்கள் உருண்டோடி விட்டது. ஒருவேளை எனக்கும் உன்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் இருக்கிறது, நீயும் என்னை காண வேண்டும் என்ற ஆர்வமும் இருக்கும். ஆகவே நான் ஒரு இராணுவ முகாமிலிருந்து இன்னொரு இராணுவ முகாமிற்கு புறப்பட்டு செல்லுகின்றேன். அப்படி செல்லுகின்ற அந்த புகைவண்டி என்பது நம்முடைய ஊர் வழியாக வருகிறது. அதிகாலை 9 மணிக்கு அநேகமாக நம்முடைய ஊரை கடந்து செல்லும் அந்த புகைவண்டி என்று அவன் கடிதத்தில் குறிப்பிடுகின்றான். தேதியோடு மணியோடு நேரங்களை குறித்து அவன் அந்த கடிதத்தில் எழுதுகிறான். அந்த கடிதத்தை வாசித்த பிறகு அந்த தாய்க்கு மிகப்பெரிய அளவிலே மகிழ்ச்சி ஏற்பட்டு மகனை காண வேண்டும் என்ற ஆர்வத்தில் 2-3 நாட்களாக அவனுக்கு தேவையான பதார்த்தங்களை திரட்டி தன்னால் முடிந்த வகை வீட்டிலும் தயார்படுத்தி மகன் வருகின்ற தேதி என்று 9 மணிக்கு வரும் என்று சொன்னான். ஆனால் 7 மணிக்கே அந்த ரயில் நிலையத்தில் போய் காத்து கிடந்தாளாம் தாய். அந்த 7 மணியிலிருந்து 9 மணி நகர்ந்து செல்லுவது ஒரு யுகத்தை கடப்பது போல் இருந்ததாம் அந்த தாயாருக்கு, மகனை காண முடியாத அந்த இடைவெளியை நினைத்து. வழக்கம் போல் ஒரு நாட்களை இயல்பாக கடந்து போகும். ஆனால் இந்த 2 மணி நேரம் கடந்து செல்வதற்கு அவ்வளவு போராட்டம் இந்த தாயுடைய மனதிலே எழுந்ததாம். ஒரு வழியாக மணி 9 ஆகின்றது. அந்த தொடர்வண்டி நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒளிபெருக்கியில் அந்த தொடர்வண்டி வருவதற்கான அறிவிப்பை வெளியிடுவார்கள். 9 மணிக்கு அறிவிப்பு வருகிறது. தவிர்க்க முடியாத காரணத்தினால் 9 மணிக்கு வரை இருக்கின்ற அந்த ரயில் என்பது அரை மணி நேரம் காலதாமதத்தோடு வரும் என்று அறிவிப்பு வெளியிடுகிறதா. தாய் துடிதுடித்து போகிறாள். அரை மணி நேரமும் கடக்கிறது. அரை மணி நேரம் கடக்கின்ற போது புகைவண்டி அந்த தொடர்வண்டி ரயில் நிலையத்திற்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது என்று அங்கிருக்கக்கூடிய ஒளிபரப்பு அறிவிப்பு செய்கிற போது அந்த தாய் திரும்பி பார்க்கிறாள். தொலை தூரத்தில் வருகின்ற அந்த தொடர்வண்டியை பார்க்கிற போது இவன் கண்களுக்கு மகனே ஓடி வருவது போல் ஒரு காட்சியை தெரிந்ததாம். அது தொடர்வண்டியாக தெரியவில்லை. மகனே ஓடி வருகிறான், அவனை கட்டி தழுவ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தாய் அந்த தொடர்வண்டியே பார்த்து கொண்டிருக்கின்றாள். அப்போது இன்னொரு அறிவிப்பும் வெளியிடப்படுகிறது. அரை மணி நேரம் காலம் தாழ்த்தி வருகின்ற காரணத்தினால் எந்த நிறுத்தத்தில் எந்த தொடர்வண்டி நிற்காமல் செல்லுகிறது என்று அறிவிப்பு வருகிறதா. பாருங்கள், மகனை காண வேண்டும் என்று அதிகாலை எழுந்து மகனுக்கு தேவையான அத்தனை பதார்த்தங்களையும் எடுத்துக்கொண்டு ரயில் நிலையத்தில் காத்து கிடந்த தாய்க்கு ஒரே ஒரு நிமிடமாவது மகனை சந்தித்து பேச முடியுமா என்று ஏக்கத்தோடு கிடந்த தாய்க்கு மகனை பார்த்து பேசுவதற்கான வாய்ப்பு அந்த தொடர்வண்டி நிற்காதனால் மறுக்கப்பட்டது. ஆனால் தொடர்வண்டி கடந்து செல்லுகிறது. மகனோ தொடர்வண்டியின் வாயிற்படியில் நின்று கொண்டு தாயை பார்க்கிறான். அம்மா என்று சொல்லுகிறான். தாயும் மகனே என்று சொல்லுகிறான். தொட முடியவில்லை, பேச முடியவில்லை. அந்த 2-3 வினாடிகளில் தொடர்வண்டி கடந்து செல்லுகிறது. அப்போது தன் தலையில் வைத்திருக்கின்ற அந்த இராணுவ தொப்பியை கலட்டி தன் தாய் மீது வீசுகின்றான். தாய் மீது வீசிய விட்டு அந்த தொப்பியின் உள்ளே ஒரு குறிப்பை எழுதி வைக்கின்றான். அம்மா, இந்த தாய் நாட்டுடைய விடுதலைக்கு உனக்கும் எனக்குமான தாய் மகன் என்ற உறவுதான் தடை என்று சொன்னால், உனக்கும் எனக்குமான தொப்புள் கொடி உறவுதான் இதற்கு தடை என்று சொன்னால், அம்மா,
இந்த நாட்டிற்காக என் தொப்புள் கொடியையே துண்டித்து விடுகிறேன் என்று சொன்னாளாம். பாருங்கள், அந்த நாட்டுடைய விடுதலை, அந்த நாட்டுடைய நேசிக்கின்ற குணத்தை, அந்த பண்பை அந்த நாட்டுடைய வீரர்களுக்கு அந்த தலைமை தாங்குகின்ற தளபதிகள், நாட்டுடைய தலைவர்கள் எந்த அளவிற்கு ஊட்டியவர்களை வளர்த்திருப்பார்கள். தொப்புள் கொடி உறவுதான் தடை என்றால் அதையும் வெட்டி விடுகிறேன் தாயே என்று சொல்லுகிற அளவிற்கு தாயையும் அந்த தாய் மீது வைத்திருக்கின்ற பாசத்தையும் மிஞ்சுகிற அளவிற்கு தாய் நாட்டின் மீது அவன் பாசம் கொள்ளுகிறான், நேசம் கொள்ளுகிறான், நாட்டுடைய விடுதலையே பெரிதென்று கருதுகிறான். இதை போன்ற நம்பிக்கை ஊட்டுகின்ற கருத்தை அங்கிருக்கக்கூடிய தலைவர்கள் கற்பித்து தருகிறார்கள். ஆனால் நாம் என்ன சொல்லித் தருகிறோம்? எப்படியும் அடுத்த முறை இப்போது எதிர்க்கட்சி நாளை ஆளுங்கட்சியாக வந்துவிடும், நமக்கு 2-3 கொடுப்பாங்க, வாங்கிக்கிறலாம். அப்படி போன பிறகு உன பட்டா பிரச்சனையா, லோன் பிரச்சனையா, எல்லாத்தையும் நான் மேலே போயிருந்து தீர்த்து வைக்கிறேன் பாரு, அதுக்கு நீ முழுமையா நம்பிக்கிட்டு இந்த கட்சி ஆட்சிக்கு வரணும், அதுக்காக மட்டும் நான் சொல்ற வேலையை மட்டும் செய், வேற எதுவும் குறுக்க பேசாது என்று இளைஞர்களுக்கு பிறரை நம்பி அல்லது சார்ந்து ஒட்டுண்ணியாக வாழ வேண்டும் என்கிற அரசியலை போதிப்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. ஆகவேதான் கடந்த காலத்தில் அப்படி இருந்த நிலையிலிருந்து மாறி இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒரு போர்க்குணமிக்கவர்களாக, சுயமரியாதை மிக்கவர்களாக, சொந்த காலில் எழுந்து நிற்க வேண்டும் என்ற உணர்வை பெற்றவர்களாக நாமும் வளர்த்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிறு சிறு வரலாற்று குறிப்புகளை நான் எடுத்துச் சொன்னேன். பாபா சாஹிப் அம்பேத்கர் என்ன சொல்லுகிறார்? போராட்டம், மேலும் போராட்டம். போராட்டம் ஒன்றுதான் மக்களுக்கான விடுதலையை பெற்றுத்தரும். ஆகவேதான் எஜுகேட் அஜிடேட் என்று சொன்னார். கற்பி, போராடு. போராட்டம் உன்னை ஒன்று சேர்க்கும். என்ன விதமான போராட்டம்? நீ என்னென்ன உரிமைகளை இழந்து கிடக்கின்றாய், என்னென்ன அரசியல் உரிமைகளை இழந்து கிடக்கின்றாய் என்பதை பற்றி மக்களிடம் நீ கற்பி. தொடர்ந்து நீ கற்பிக்கின்ற போதுதான் மக்கள் அதை உள்வாங்கிக் கொண்டு இதற்கான தீர்வை தேடுவான். அந்த தீர்வை பாபா சாஹிப் அம்பேத்கர் சொல்லி இருக்கிறார். அந்த தீர்வு என்பதுதான் அதிகாரம். நீ அதிகாரத்தோடு தொடர்பு கொள்ளுகிற போதுதான், அதிகார மையத்தில் நீ இடம்பெறுகிற போதுதான் இதை போன்ற சிறு சிறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்பு நீ அதிகார மையத்தில் இருந்தால் தான் தீர்க்க முடியும். இல்லை என்றால் மலக்குழி மரணங்களும் நடைபெறும். காதல் மனம் முடித்தால் கழுத்தறுத்தும் படுகொலை செய்யப்படுவோம். எதிர்த்து கேட்டால் காலையும் உடைப்பான், கையையும் உடைப்பான், எல்லாம் நடக்கும். இதற்கெல்லாம் நிரந்தர தீர்வு வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்களிடம் நம்பிக்கைக்குரிய கருத்துக்களை வீசுங்கள். ஏனென்றால் நாம் 60 லட்சத்திற்கு மேலான வாக்கு வங்கியை கொண்ட சமுதாயமாக இருக்கின்றோம். 60 லட்சம் என்று சொன்னால் ஏறக்குறைய ஒரு 100-110 தொகுதிகளுடைய வெற்றியை தீர்மானிக்கின்ற இடத்தில் நாம் இருக்கிறோம். 100-110 தொகுதினாவே யோசிச்சுக்குங்க. 234 தொகுதியில் எத்தனை தொகுதி இருந்தால் போதும்? அதிகபட்சமான 120 தொகுதிகள் இருந்தால் போதும் இந்த நாட்டை ஆள்வதற்கு. ஆக இந்த நாட்டை ஆள வேண்டும் என்கிற எண்ணத்தை ஊட்டுவது மட்டுமல்லாமல் இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதை கூட நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் என்ற உணர்வை மக்களுக்கு ஊட்ட வேண்டும். அதை விட்டுட்டு ஊருக்கு பேசாம ஒரு கொடிய வையா, கொடிய பறக்க வடியா, தேர்தல் நேரம் வந்தா அந்த பகுதி எங்க கிளை இருக்குது சொல்லிட்டு அவர்களுக்கு மீண்டும் வேலை செய்கின்ற நிலைக்கு போகக்கூடாது. ஏன்னா ஒரு காலத்தில் வெத்தலையில் சத்தியவாயிட்டு தான் ஓட்டு கேட்டான். ஊரில் பெரிய மிட்டா மிராஸ் இருப்பார். அவருக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்கும். அவருக்கு இலவசமாக மின்சாரம் தேவைப்படும், இலவசமாக உரம், பூச்சி மருந்து, விதை, இதை போன்ற பொருள்களாக இலவசமாக தேவைப்படும். அந்த பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வைத்திருக்கின்ற மிட்டா மிராசிற்கு சேவகம் செய்வதற்கு அல்லது கூலிகளாக பணியாற்றுவதற்கு அதை சுற்றுப்புறத்தில் உள்ள நாம் போன்ற உழைக்கின்ற மக்கள் இருப்பார்கள். ஏறக்குறைய ஒரு 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கும். இந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய வாக்குகளுடைய எண்ணிக்கை என்பது குறைந்தபட்சம் ஒரு 20,000 என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
இந்த 20,000 வாக்குகளை பெறுவதற்கு நேரடியாக சென்று 20,000 வாக்காளர்களிடமும் ஓட்டு கேட்க மாட்டார்கள் அப்போதைய காங்கிரஸ்காரர்கள். நேராக பண்ணையாரை போய் பார்ப்பாங்க. உனக்கு என்னென்ன வேணுன்றதை கேட்பாங்க. பண்ணையார் தன்னுடைய தேவைகளை சொல்லுவார். சொன்ன பிறகு அவ்வளவுதான், அந்த வேட்பாளர் போயிடுவார். அன்றைக்கு இரவே அந்த 30க்கும் மேற்பட்ட கிராமங்களை வர சொல்லி ஆணையிடுவார் அந்த பண்ணையார். வீட்டில் ஒரு சுடுகுஞ்சி கூட இல்லாமல் அத்தனை பேரும் திரண்டு பண்ணையார் அழைத்த இடத்திற்கு வருவார்கள். அங்கே வெத்தலையை மேஜையில் வைத்து எல்லோரும் இதுக்கு தான் நீ ஓட்டு போடணும் சத்தியம் பண்ணிட்டு போன்றான். சத்தியம் பண்ணிடுவான் நம்மாள். சத்தியத்தை மீறாத சமுதாயம் இந்த சமுதாயம். ஆகவே ஒரு காலத்தில் வெத்தலையில் சத்தியம் வாங்கினான். அப்புறம் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு சில அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பேசி பேசி மாறின பிறகு என்னவா மாறி போச்சுன்னா, இல்லை வெத்தலையெல்லாம் சத்தியம் பண்ணி போடக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஏதாவது கொடுத்தா ஓட்டு போடலாம், எங்கள் ஊருக்கு இந்த கோயிலை கட்டித்தாங்க, ஏதோ ஒன்று சொல்லி எதிர்பார்ப்போடு ஓட்டு போடலான்ற முடிவுக்கு வர்றாங்க. ஏனென்றால் இவனுக்கு அதிகாரம் பெறுவதற்கான அந்த அரசியலை யாரும் சொல்லித்தரவில்லை. ஓட்டு போட்டா ஏதாவது எங்களுக்கு வேணும், அவ்வளவுதான். அதுதான் இப்போது பரிணாமம் பெற்று ஒரு ஓட்டு என்றால் வேட்டி சேலை கொடுப்பது, பானை கொடுப்பது, குடம் கொடுக்கிறது, அதையெல்லாம் கடந்து இப்போது குவார்டர் பாட்டில் பிரியாணி போட்டலாம், அதையெல்லாம் கடந்து இப்போ ஒரு ஓட்டுக்கு இவ்வளவு விலை என்று நிர்ணயிக்கிற அளவிற்கு இந்த ஓட்டு என்பது இன்றைக்கு விலை பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு கட்சி 200 ரூபா கொடுத்தா இன்னொரு கட்சி 400 ரூபாய், ஒரு கட்சி 400 ரூபா கொடுத்தா இன்னொரு கட்சி 1000 ரூபாய் என்று ஓட்டுக்கு விலை நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறார்கள். இதற்காகவா பாபா சாஹிப் அம்பேத்கர் உழைக்கின்ற மக்கள் அனைவருக்கும் ஓட்டுரிமையை பெற்றுத் தந்தார்? ஓட்டுரிமையை பெற்றுத் தருகிற போதை பாபா சாஹிப் அம்பேத்கர் சொல்லுகிறார், நான் பெற்றுத் தருகின்ற வாக்கு என்பது உன்னை ஆள்வதற்கல்ல, நீ ஆள வேண்டும் என்பதற்காகத்தான். நீ ஆள வேண்டும் என்று சொன்னால் இந்த வாக்கு நீ ஆள்வதற்காக மட்டுமே நீ பயன்படுத்த வேண்டும். நீ ஆள்வது என்று சொன்னால் தனிநபர் அல்ல, நமக்கானவர்கள் யார் வர வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்கான வாய்ப்பு உனக்கு வாக்கின் மூலமாக கொடுத்திருக்கிறேன். அதை பயன்படுத்தி நம்மை ஆள வேண்டியவர்கள் நாம் தான் என்கிற நிலைக்கு நீ வர வேண்டும் என்றால் இந்த வாக்குகளை நீ சரியாக பயன்படுத்து என்கிற அரசியலை சொல்லித்தர சொன்னார். அதையா நாம் இன்று கற்றுத்தருகிறோம். எத்தனை சத்தியம் வாங்கினா, அப்புறம் நேரடியாக சேர்ந்து வேட்டி சிலை கொடுத்தான், காசை கொடுத்தான், எல்லாம் வாங்கி பார்த்தான். அப்புறம் சின்ன சின்ன ஏஜெண்டுகளாக இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளை புள்ளாக பிடிச்சி அந்த தலைவர்களை பிடிச்சி உனக்கு அதை பண்ணுற இதை பண்ணுற முடிச்சு அவர்களை கையாள போட்டு வேலை செய்கிற நிலைக்கு இன்றைக்கு அரசியல் நிலை இருக்கிறது. இதிலிருந்து மாறுபட வேண்டும். குஜாரின மக்கள் போராடினார்களே, சமூக நீதி போராட்ட களத்திலே இந்த அரசுகள் அடிபணியாத போது ஒரு மாநில எல்லையையும் இன்னொரு மாநில எல்லையையும் தடுத்து நிறுத்துகிற வகையிலே குஜாரின மக்கள் போராடினார்கள். அந்த நாட்டுடைய முதல்வர் அந்த தலைவனை தேடி கிராமத்திற்கு ஓடுகிறார். உனக்கு என்ன வேண்டும் என்ற கோரிக்கையை கேட்கிறார். கேட்டு அதை நிறைவேற்றி வைக்கிறார் என்று சொன்னால் ஒன்று திரண்டு போராடுகின்ற போராட்டமும் ஒன்று திரட்டப்படுகின்ற வாக்கு வங்கியும் தான் ஆளும் கட்சியையோ எதிர்கட்சியோ அச்சப்படுத்தப்படும். அதை விட எங்க கட்சி வந்துங்க பஸ்ஸே எரிப்போங்க, பஸ்ஸில் கல் அடிச்சு உடைப்போங்க, அவ்வளவு வீரமக்க கட்சி. இதை பார்த்தெல்லாம் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோ ஆளும் வர்க்கமோ ஒருபோதும் அஞ்சப் போவதில்லை. பேருந்துகளை எரித்து வந்தவர்கள் தான் அவர்களும், பஸ்ஸுகளை உடைத்து வந்தவர்கள் தான் அவர்களும். இந்த சிறு சிறு பஸ்ஸை உடைப்பது, பேருந்துகளை எரிப்பது என்று சொல்லுவதெல்லாம் வீரமல்ல. உன்னுடைய வீரத்தை நீ எங்கே காட்ட வேண்டும் என்றால் இந்த வாக்குடைய வலிமையை ஒருவரை உணர வைத்து நீ இதற்கு வாக்களி என்று சொல்லி ஒரு வாக்கை பெறுகிறாயே, அதுதான் மிகப்பெரிய வீரமிக்க வலிமையான அரசியலாக இருக்க முடியும். ஆகவேதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இந்த அதிகாரத்தை நீ கைமாற்றுகிற போதுதான், அதிகாரத்தில் இடம்பெறுகிற போதுதான் உனக்கான பிரச்சனைகளை தீர்க்கின்ற இடத்திற்கு நீ செல்ல முடியும். ஆகவேதான் பல துன்பங்கள் நிறைந்த சமூகம் இது.
பல துன்ப பூட்டுகள் தொங்குது. இந்த ஒவ்வொரு பூட்டையும் நீ தனித்தனியாக திறப்பதற்கான சாவிகளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். பட்டா பிரச்சனையா இவரை போய் பார்க்கிறது, சாதி சான்றிதழா அவரை போய் பார்க்கிறது, வேலை வாய்ப்பா அந்த கட்சியை பார்க்கிறது. இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு நபர்களை நாம் தேடி அலைகிறோம். ஆகவே ஒவ்வொரு துன்பத்திற்கும் ஒவ்வொரு பூட்டிற்கான சாவியை தேடிக்கொண்டிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு பூட்டிற்கான சாவியை தனித்தனியாக தேடாதே. இதற்கெல்லாம் ஒரு மாஸ்டர் கீ இருக்கிறது. அதுதான் அரசியல் அதிகாரம் என்கிற மாஸ்டர் கீ. நீ அதிகாரத்தை கையில் பிடித்து விட்டால், அதிகாரத்தில் இடம் பிடித்து விட்டால், அதிகார பகிர்வை உனக்கானதாக மாற்றிக்கொண்டு விட்டால், இத்தனை பிரச்சனைகளுக்கான தீர்வை நாம் காண முடியும் என்ற வகையில்தான் இன்று சிற்றரசுடைய நினைவு நாளில் இந்த செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன். இந்த அரசியலைத்தான் ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழகத்தினுடைய தோழர்களும் தொண்டர்களும் முன்னெடுத்து செல்லுகிறார்கள், மக்களை சந்திக்கிறார்கள். அம்பேத்கரின் அரசியல் அந்த படிமுடிக்கு அன்றாடம் களமாடிக் கொண்டிருக்கிறார்கள், கட்டமைப்பை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஆதித்தமிழர் முன்னெடுத்து செல்கின்ற இந்த அரசியலை அல்லது இந்த அரசியலை புரிந்து கொண்டு நாங்கள் எடுத்துச் செல்கின்ற இந்த வழிமுறைகள் மீது நம்பிக்கை கொண்டு எங்கள் பின்னால் இணைத்துக் கொள்ளுகின்ற அல்லது எங்களுடன் இணைத்துக் கொண்டு களமாக எண்ணுகின்ற, களமாட எண்ணுகின்ற என் அருமை இளைஞர் சமூகமே, தலைமுறை தலை நிமிர வேண்டும் என்றால் இந்த தலைமுறை தியாக தலைமுறையாக வேண்டும் என்று அன்பு தம்பி நீலவேந்தன் அவர்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய தாரக மந்திரத்தை விட்டு சென்றிருக்கிறார். அவர் தன்னைத்தானே எரித்துக் கொள்ளுகிற போது அதற்கெல்லாம் ஒரு துணிவு வேண்டும், நெஞ்சுரம் வேண்டும். அப்படித்தான் நீலவேந்தன் ராணி மகேஸ்வரன் அவர்கள் மிக துணிவோடு தன்னை எரித்துக் கொண்டார்கள். அவர்களுக்கே இப்போது ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு 50 பேர் 60 பேர் கூடுவது, அஞ்சலி செலுத்துவது, அவ்வளவுதான். தன்னைத்தானே எரித்துக் கொண்டு மடிந்த நீலவேந்தன் ராணி மகேஸ்வரனுடைய எண்ணங்கள் உயர்ந்தது, உயர்வானது. அந்த தியாகத்தினுடைய விவரங்களை பற்றி மக்களிடம் பேசினோமா? அப்படி பேசியிருந்தால் இன்றைக்கு 100 பேர் கூடுகின்ற அந்த நினைவேந்தல் கூட்டத்தில் நாளை 1000 பேர் கூடியிருக்க வேண்டுமா வேண்டாமா? ஆனால் இங்கே 100 50 குறைகிறது, 50 20 குறைகிறது, குறைந்து கொண்டே போகிறது என்று சொன்னால் எழுச்சி குறையவில்லை. மக்களிடம் இயல்பாக எழுச்சி இருந்து கொண்டிருக்கிறது. மக்களை குறை சொல்ல முடியாது. மக்களை சந்தித்து பேச நினைக்கின்ற நாம் தான், முன்னணியினர் தான், இயக்கவாதிகள் தான் மக்களிடம் முறையாக சென்று ஊட்ட வேண்டிய கருத்தை ஊட்டுவதில்லை. நம் சமூகத்திற்கு சொல்லுகின்ற கருத்துக்கள், பெருவாரியான கருத்துக்கள் என்ன தெரியுமா? ஐயோ எங்க சாதி மலமழுற சாதி, ஐயோ பாவப்பட்ட சாதி, அடிதடிக்கெல்லாம் போகாத சாதி, அடிச்சா கூட வாங்கிக்கிற சாதி என்று சொல்லி சொல்லி இது பாவப்பட்ட சாதி, கோழையான சாதி என்று திரும்ப திரும்ப இந்த இளைஞரிடம் கற்றுக் கொடுத்து இருக்கின்ற போர்க்குணத்தையும் மழுங்கடித்து, இப்படி முடியாத சாதியினால் இந்த கட்சியை நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம், எங்கள் பின்னால் வாங்க, நாங்கள் அந்த கட்சிக்கு பின்னாடி போறோம், உங்களுக்கு ஏதாவது பார்த்து செய்கிறோம் என்ற நிலைக்கா இளைஞர்களை தயார்படுத்துவது, மக்களை தயார்படுத்துவது? ஏராளமான நிலங்கள் நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளைக்காரன் காலத்திலே கொடுக்கப்பட்ட நிலங்களும் இப்போது நம்மிடம் இல்லை. இப்படி நிலங்களை இழந்திருக்கிறோம், அதிகாரத்தை இழந்திருக்கிறோம், எல்லா வகையிலும் இழப்பு 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 என்பதை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருக்கிற சமூகத்திடம் இழப்புகளை மட்டுமே பேசி பேசி மேலும் மேலும் அவனை முடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை இழப்புகளையும் நீ ஈடு செய்ய வேண்டும் என்றால், இத்தனை இழப்புகளையும் நீ மீட்டு பெற வேண்டும் என்றால் அதிகாரம் ஒன்றுதான் உன்னுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஆகவேதான் ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழகம் ஒட்டன்சத்திரம் தொடங்கி தருமபுரி கிருஷ்ணகிரி வரை இடையில் இருக்கக்கூடிய 100 தொகுதிகளை தேர்வு செய்திருக்கிறோம். இந்த 100 தொகுதிகளினுடைய வெற்றியை தீர்மானிக்கின்ற இடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்ற வகையில்தான் எதிர்வரும் தேர்தலை நாம் சந்திக்க இருக்கிறோம். ஒரு கட்சி அழைப்பார்கள், அழைப்பு விடுப்பார்கள், ஏதாவது பார்த்து செய்வார்கள், அல்லது நமக்கு சீட்டு தருவாங்க, இல்லை கொஞ்சம் நோட்டு கொடுப்பாங்க, அப்படி வளம் பெற்றலாம் என்ற எண்ணத்தில் நாம் இளைஞர்களை அரசியல் படுத்தவில்லை.
நம்மை ஆள வேண்டியவர்கள் யார் என்பதை நாம் தீர்மானிக்கின்ற இடத்திற்கு வர வேண்டும் என்கிற நம்பிக்கை ஊட்டுகின்ற கருத்தை நாம் இன்று எடுத்துச் சொல்லுகிறோம். அன்றாடம் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. தோழர்கள் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். புதிதாக இளைஞர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழகத்தின் மீது முழு நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். ஆகவே என் அருமை சமூகமே, நான் பேசுகின்ற செய்தியை ஒரு சிலரேடும் கவனிப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி கவனிக்கின்ற தோழர்கள் ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய தோழர்கள் நம்பிக்கையுடன் எங்களோடு கரம் கோருங்கள். நாளைய தலைமுறையை விடுதலை தலைமுறையாக மாற்றுவோம். இழப்புகளே இனி இல்லை என்கிற அளவிற்கு இந்த சமூகத்தை நாம் அரசியல்படுத்துவோம். 2 பேர் காவல் நிலையத்தில் மரணமடைந்தவுடன் இந்தியாவே கொந்தளித்தது என்று சொன்னால் அந்த வாக்குகள் திரட்டப்பட்ட வாக்காக இருக்கிறது. ஆகவே அந்த இறந்த ஒரு சமூகத்தை பார்த்து அச்சப்படுகிறது இங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சிகளும் எதிர்கட்சிகளும். ஆனால் எடுப்பார் கைப்பிள்ளையாக யார் அழைத்தாலும் ஓடிப்போய் அவன் இடுப்பிலே ஏறிக்கொள்ளுகின்ற சமூகமாக நம்மை பார்க்கிறார்கள். யார் அழைத்தாலும் ஓடிச் செல்லுகின்ற இடத்திற்கு நாம் சென்று நிற்போம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இதை உடை தெரியாமல் நம்முடைய சொந்த பலத்திலிருந்து நாம் முன்னேற வேண்டும் என்ற நம்பிக்கையை ஊட்டாமல் வெறும் இழப்புகளை மட்டுமே பேசி நாம் கடந்து போகக்கூடாது. வரலாறுகளை சொல்லித்தர வேண்டும். நம்முடைய அதிகாரங்களை பெறுவதற்கான வழிவகைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும். அன்றாடம் அம்பேத்கர் பட்ட அல்லல்களை இம்மக்களிடம் நாம் போதிக்க வேண்டும், கற்பிக்க வேண்டும். தனி மனிதனாக சென்று கோடிப்பை எடுத்துக்கொண்டு பள்ளியில் தொடங்கி குடிக்கக்கூட நீர் கிடைக்காமல் இருந்த ஒரு இளைஞனை தூக்கி எறிந்தார்கள். இன்று எவராலும் தூக்கி எறிய முடியாத இடத்திற்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் தன் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் இந்த மக்கள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையும் தான் காரணம். அந்த நம்பிக்கையோடு நகர்வதற்கான வாய்ப்பை இந்த நினைவு நாள் செய்தியாக உங்களுக்கு சொல்லி, வாருங்கள் இணைந்து பணியாற்றுவோம். எதிர்காலத்தில் இதை போன்ற இழப்புகளை தவிர்த்த ஒரு அதிகார வலிமை படைத்த ஒரு சமூகத்தை கட்டமைப்போம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். ஜெய் பீம், ஜெய் பீம். நன்றி, வணக்கம்.